அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் 7ஆம் இடச்சனியால் இன்னும் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். குரு உங்கள் நட்புராசியான மிதுனத்தில் வக்ரகதியில் இருப்பதும் அவ்வளவு சிறப்பானது அல்ல. இருந்தாலும் கும்பத்தில் இருக்கும் ராகுவினால் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைகள் வெளிப்படும் காலம் இந்த மார்கழி மாதம். கடின உழைப்பால் தடைகளை உடைத்து முன்னேறுவீர்கள். அரசு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். வருமானத்திற்கு எந்த குறைகளும் இல்லை என்றாலும் கூட நாவடக்கம் மிக மிக அவசியம். இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வெடித்துவிடும். தேவையற்ற வார்த்தைகள்தான் உங்களுக்கான மிகப்பெரிய கண்டம். உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். கடந்தகால அனுபவங்களை மனதில் வைத்து கவனமாக இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கான உண்மை மற்றும் எச்சரிக்கை பதிவே தவிர உங்கள் மனதை காயப்படுத்துவது அல்ல. அன்னை ஆதிபராசக்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு சிம்மராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.